Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவிந்தராஜ், வரவேற்கக்கூடிய விஷயமாக இருக்குது. முன்ன எப்போதும் இல்லாத வகையில் இந்த 2 மாத காலத்திலே நடக்கிற நிகழ்வுகள் வெளிப்படுத்துகின்றன. இன்னும் போதாமைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கு ஜூலை 16, இதே ஜூலை 16 2004ஆம் ஆண்டு கும்பகோணம் தீ விபத்தில் உயிரிழந்த 94 குடும்பங்களை இங்கு நினைவு கூறுகிறேன். அப்படியே மாண்புமிகு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். இந்த 94 குடும்பங்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும்னு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறேன். அதாவது சின்ன தப்பு பண்ணால் ஜெயிலு, சின்ன தப்பு பண்ணால் ஜெயிலு, பெரிய தப்பு பண்ணால் பெயில், அப்படிதான் பார்க்க முடியுது. சின்ன தப்பு சின்ன என்ன அப்படி பார்த்தீங்க நீங்க? சின்ன சின்ன தப்பு எல்லாம் போட்டு இது பண்ணிடுறாங்க. நான் ஒரு சிலந்தி வலையில சிறு சிறு புழு பூச்சிக்கள்லாம் தான் போய் மாட்டும், பெரிய முதல்ல திமிங்கலாம் போயிடும். அது போலதான் இன்றைக்கு இது வரவேற்கிறேன், விஜய் அவரது வரவேற்கிறேன். ஆனா இந்த சின்ன சின்ன இதெல்லாம் தான் இதாகுது. பெரிய பெரிய முதலைகள்லாம் இன்னும் நடவடிக்கை எடுப்பாரா பொறுத்திருந்து பார்க்கணுமான்னு தெரியல. அதே போல நண்பர் அறப்போர் இயக்கத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்பெல்லாம் சொல்லி இது பண்ணியிருந்தார். எனக்கு ஒரு சில தகவல்கள் சொல்றாங்க, எனக்கு வர அறப்போர் என்றாலே விஜய்க்கு அக்கப்போர் தான். ஏன்னா பயப்படுறாங்க, அறப்போர் என்றாலே விஜய்க்கு அக்கப்போர் அப்படின்னு தாவேகா கட்சிகள்லாம் அவங்கள நினைச்சு பயப்படுறாங்க. ஏன்னா பல்வேறு டெண்டர்களை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க செய்யக்கூடியதுன்னா நாங்களும் வந்து பல்வேறு விஷயங்கள் எங்களுக்கும் வருது. அவர் குறிப்பிட்ட ஒரு இது அவர்கிட்ட நான் பதில் எதிர்பார்க்கிறேன். இந்த ரேஷன் பொருட்கள் வாங்கக்கூடிய அந்த கிறிஸ்டி நிறுவனம், ஒரு தனிப்பட்ட நிறுவனத்துக்கு சென்ற ஆட்சியில் அவங்கள்ட்டயே எல்லாம் போட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த பொருட்கள் இப்பவும் மீண்டும் கண்டினியூ ஆகுதான்னு தெரியல. அது அவங்க பார்த்து தெளிவு சொல்லணும்னு இது பண்றேன். ஸோ இது போன்ற இல்லை, அதுக்கு ஒரு புகாரையும் அறப்போர் இயக்கம் கொடுத்துருக்கு. செட்டிங் டெண்டர் அப்படிலாம் தொடர்ந்து கொண்டு வந்துச்சு. ஆட்சி மாறினாலும் நிறுவனம் மாறல அப்படிங்கறத அந்த அறப்போர் இயக்க புகாராக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் நான் சொல்ல வரேன். நீங்க பெரிய முதல்ல இதெல்லாம் தான் நான் சொல்ல வரேன். 2028 சார் சுருக்கமா சொல்லிருங்க சார், முடிச்சிட்டுமா? 2028 கோடிக்கு போன ஆட்சியில கிறிஸ்டி ஃபார்முக்கு கொடுக்கப்பட்ட டெண்டர் ரேஷன் பொருட்களான டிரான்ஸ்போர்டேஷனுக்கான டெண்டர். அந்த டெண்டர் இப்ப முறிவுட காலகட்டத்துல இருக்கு. இப்ப திரும்ப ரீடெண்டர் போடும்போது இவங்க இன்ஃபிளேஷன் ரேட்டை கூட்டி போடுவதற்கு வாய்ப்பு அதிகம். அதனால அந்த டெண்டரை நீங்க மறு ஆய்வு செய்யுங்க. ஏற்கனவே அந்த 2028 கோடிக்கு எஃப்ஐஆர் போடுங்க. 10க்கு இப்ப புதுசா நீங்க டெண்டர் கால்ஃபர் பண்ண வேண்டிய சூழல்ல இருக்கீங்க. மார்க்கெட் ரேட் அளவுக்கு, அதாவது 300 ரூபாய்க்கு ஒரு ஸ்லாப். ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு நீங்க அதை அறிவுறுத்ததையும் பார்க்க முடிஞ்சு நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுதான் நான் வந்து பெரிய முதலைன்றது சொன்னதுக்கு இது ஒரு சின்ன ஒரு உதாரணம். இப்ப டிவிஎஸ்சியில் லஞ்ச ஒழிப்புத்துறை கடந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய ரைடெல்லாம் நடத்தினாங்க. அதாவது ஆர்டிஓ ஆபீஸு, பத்திரப்பதிவு துறையெல்லாம் ரைடெல்லாம் நடத்தி ஏறத்தாழ 38 லட்சம் ரூபாய் ஆர்டிஓ இதில் ரைடெல்லாம் இது பண்ணி அதை பறிமுதல் செய்தார்கள். அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு? இந்த ரைடெல்லாம் கண் துடைப்பு தானா? என்ன நடந்துச்சு அதுக்கப்புறமா? அதே லஞ்ச ஒழிப்பு மற்றும் ஊழல் கண்காணிப்பு துறையில வெப்சைட்ல எல்லாத்தையுமே போட்டிருக்காங்க. என்னென்னைக்கெல்லாம் போனாங்க, எத்தனை பேரை. சார் அது கரெக்ட், நான் விவரங்களை வெளியிட்டிருக்காங்க. சார் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? சார்ஜ் ஷீட் போட்டாங்களா? எஃப்ஐஆர் போட்டாங்களா? சார்ஜ் ஷீட் போட்டாங்களா? அவங்க வந்து வழக்கு தொடரப்பட்டதா? வெறும் சஸ்பென்ஷன் இதுதான் தீர்வா? சஸ்பென்ஷன் மட்டும்தான் தீர்வா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ப சஸ்பென்ஷன் பணியிடை நீக்கம், வழக்கு நிரூபிக்கப்பட்ட இப்படி இருக்கத்தால சார் இப்படி செஞ்சா வெறும் சஸ்பென்ஷன் தீர்வுன்னா லஞ்சத்தை ஒழிக்க முடியாது சார். அரசு வேலையில சஸ்பென்ஷன்ல சம்பளம் வருது இல்ல, சம்பளம் வாங்குறாங்கல்ல, அரை சம்பளம் கால் சம்பளம் வருது இல்ல, அவங்களுக்கு சம்பளம் வாங்குறாங்கல்ல. இது லஞ்சம் ஒழிப்பதற்கு இது சஸ்பென்ஷன் மட்டும் தீர்வு ஆகாது, கடுமையான தண்டனை கொடுக்கணும். என்னாச்சு அந்த இது நான் சொல்றது, அவங்க சொல்றது கரெக்ட், ரைடு பண்ணாங்க எல்லாம். பட் அதுக்கப்புறம் யார் மேலேயாவது எஃப்ஐஆர் போட்டு வழக்கு பதிவு செய்து சார்ஜ் ஷீட் கொடுத்தார்களா? இல்லை. அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஐ ஸ்டாண்ட் டு பி கரெக்டட் இஃப் ஐ அம் ராங். அதே போல இன்னொரு ஒரு இது, இப்ப பழனி இதுல ஒரு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் வந்து 2 கோடி ரூபாய்க்கு மாறிச்சுன்னு அமைச்சரே தவறு நடந்திருக்குன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. மாண்புமிகு அமைச்சர் திரு லோகேஷ் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் திரு லோகேஷ் அவர்களே தவறு நடந்திருக்குன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்.
அது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சார் பதிவாளர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அடுத்து மாவட்ட பதிவாளரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் கரெக்ட். விசாரணை சிபிசிஐடி விசாரணை வரைக்கும் 100 கோடி ரூபாய் மதிப்பு சிபிசிஐடி விசாரணை நியாயமாக நடக்குமா? ஏன் சிபிஐக்கு இது உத்தரவிடல? நியாயமான நடவடிக்கை எடுத்திருக்காங்கல்ல, தொடர்ந்து எடுப்பாங்கல்ல. சிபிசிஐடி மீது ஊழலை ஒழிச்சு இது பெரிய முதலெல்லாம் மாட்டணும்னா சிபிஐக்கு உத்தரவிடணும் சார். அதுதான் இன்றைக்கு எதிர்கட்சி, ஏதாவது அதிமுக கட்சியை சார்ந்த பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி இதை கோரிக்கை வைத்திருக்காங்க. ஏன் சிபிஐக்கு தயங்குறாங்க? 100 கோடி, இது அமௌண்ட் சின்னது கிடையாது, 100 கோடி சார். அப்ப ஒரு சிபிஐக்கு தான் ஏற்பாடு பண்ணணும். இது போல பல்வேறு இது நடந்திருக்கு. பேசலாம். சரி, போதாமைகள் இருக்கு, குறைகளும் இருக்கு அப்படிங்கிறீங்க. அதாவது நான் என்ன இது சொல்றதுன்னா, இப்ப என்னுடைய ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்து இந்த என்னுடைய இடத்தின் பட்டா மாறுதலுக்கு ஆன்லைனில் பட்டா போடுறதுக்கு நாமளே பண்ணேன்னா விஜய் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் லஞ்சத்தை தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, நான் ஒரு டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றதுல ஆன்லைனில் போயிட்டு எனக்கு இதை வந்து பட்டா பேர் மாறுதல் கோசம் ஆன்லைனில் போய் பார்த்து இது பண்ணேன். எல்லாம் போகுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா எரர் இன் லோடிங் வில்லேஜ் லிஸ்ட். அந்த நான் என்னுடைய வில்லேஜ் லிஸ்ட்டை போட்டு என்னுடைய இதெல்லாம் போட்டு எந்த இது சர்வே நம்பரை போட்டு டாக்குமெண்ட் நம்பரை போட்டு எல்லாம் எந்த மாவட்டம் எந்த இது இந்த இது போட்ட இது வந்து தொடர்ந்து 4 நாட்களாக இப்படியே இருக்குது. இது ஏன் இது போல இருக்குது? ஏன்னா இது பண்ணாக்கா யாருக்கும் தெரியாது. அங்கே நம்ம தாலுக் ஆபீஸ்க்கு போயிட்டு இல்ல மேம்படுத்துகிற பணிகள் நடைபெறுகிறது, விரைவில் எல்லாம் சரியாகவும் சொல்லிட்டாரு. இல்லைங்க, 4 நாட்களா இது குறித்து நான் தாசில்தார் ஆபீஸ்க்கு போன் பண்ணி இது பண்ண யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல சார். இது பாமர மக்கள் வந்து இது போல இது பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஊழலை ஒழிக்க வேண்டும் என்றால் டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். ஆன்லைனில் இப்போ எல்லாம் பண்ணுறாங்க. இந்த டிரான்ஸ்பரன்சிக்கு வந்து இப்போதான் நீங்கள் சொல்லுங்க, இப்போதான் அரசு வந்திருக்கு, இன்னும் டிரான்ஸ்பரண்டாக இது பண்ணணும். இன்றைக்கு FL2 பார் லைசன்ஸ் வந்து ரெஸ்டோ பாருக்கோசம் இது பண்ணுங்க. ஐயா டாஸ்மாகில் இருக்கிறார், அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ரெஸ்டோ பாருக்கு தனியாருக்கு கொடுக்குற தகவல் வருது, அதிகாரப்பூர்வமாக எதுவும் இல்லை, அது தகவல் வருது. இதெல்லாம் தான் வந்து கொஞ்சம் இதுவாக. நான் ஒரே ஒரு கேள்வி, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பிரபல தமிழ் நாளிதழில் ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய மாணவி மாண்புமிகு முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஒரு 3 ஆலோசனை சொல்லியிருக்காங்க. குறிப்பிட்டு இந்த டாஸ்மாகை தனியாருக்கு ஏன் கொடுக்க கூடாது, தனியாருக்கு கொடுத்தான்னா பிரச்சனை எல்லாம் இதுவாகுமே, ஏன் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு அதுக்கப்புறம் இந்த மின்சாரத்துறை ஏன் தனியார் மயம் ஆக்கக்கூடாது, இந்த போக்குவரத்து துறை ஏன் தனியார் மயம் ஆக்க, இதெல்லாம் தான் நமக்கு வந்து நஷ்டம் ஊழலுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான இதா சொல்றாங்க. இதை ஏன் துறைகள் வந்து ஒரு வணிகமயமான வணிக ரீதியிலான ஒரு துறை இல்ல, சேவை அடிப்படையில் மிக முக்கியமாக அதுல தனியாருக்கு அனுமதிப்பதில் எந்த அளவுக்கு மகாராஷ்டிராவில் இதே சேவை அடிப்படை மகாராஷ்டிரால மின்சாரம் தனியார் மயமாக்கி இருக்கிறது. அங்க சேவை செய்யலைங்களா? அதே போல போக்குவரத்து சில மாவட்டங்களில் தனியார் மயமா இருக்கிறது, அங்க சேவை பல இடங்கள். இப்ப NLC பங்குகளை கூட விற்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் போராட்டம். இது தனியாரை குறைச்சிக்கிட்டு அரசுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தாதான் மக்களுக்கான பலன் நேரடியா கிடைக்குங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. உங்கள் பார்வை இருக்கு, எது ஏற்படுதோ அரசு எடுத்து. ஒரே ஒரு குறிப்பிடும் இன்னொன்னு, இது வந்து இந்த இதில் இரும்பு கரம் கொண்டு மாண்பு முதல்வர் செய்யணும். எப்படி புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் வந்து ஒரு நாள் அரசு பணியாளர்கள் அவ்வளோ ஒரு இது டக்குன்னு பதவி நீக்கம் செய்தார்கள், பயம் வந்துச்சு இல்ல அப்ப அரசு ஊழியர்களுக்கு, ஐயோ நம்ம ஒழுங்கா செய்யலைன்னா நம்மளை தூக்கிடுவாங்கன்னு. அது போன்ற செய்வதற்கு முதல்வர் அவர்கள் இன்னும் கடுமை காட்டணுங்கிறீங்க. சரி, நிறைய குற்றச்சாட்டுகளை சில தாவேக்காவினரே கைதாகிறதும் விமர்சனத்துக்கும் குற்றச்சாட்டுக்கும் உள்ளா இருந்து பார்க்க முடியாது. அவங்கெல்லாம் பழக்க தோஷத்தினால தான் அப்படி செய்கிறதுக்காக மாறிடுவாங்க, திருந்திடுவாங்க. ஆனால் அந்த பழக்க தோஷம் எங்கேருந்து வருதுன்னா அவங்க இதுக்கு முன்னாடி திமுக அதிமுகன்னு இந்த கட்சிகள் இருந்து வந்ததுனால தான் இந்த இது மாதிரி ஒரு புகாருக்கெல்லாம் உள்ளாகுறாங்க. சரி சார், இவங்க பழக்க தோஷம்னு சொல்லி சொல்றீங்க நீங்க. நான் தாவேக்கா கட்சியினருக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். இவங்க தான் புதுசா மாற்றத்துக்கோசம் வந்திருக்கான்றாங்க. இந்த அரசு வழக்கறிஞர் நியமனத்துல அவங்க கட்சிக்காரர் தாவேக்கா கட்சிக்காரர்களே உயர்நீதிமன்றத்துல அதுல கையூடல் வாங்கி இருக்காங்க. அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கத்தை கொடுத்துட்டார் சார். நீதிமன்றத்துக்கு வந்துட்டு அந்த இதுக்கு அவங்க கட்சி 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் நிறைய கவனிக்க வேண்டியதுலாம் கவனிச்சு இது பண்ணிருக்கு. அப்படி நியமனம் பண்றதாக அவங்க கட்சிக்கார, நான் சொல்லல, அவங்க கட்சி விசாரணை இருக்கு சார். அந்த இது ஏன் இது வரைக்கும் அந்த புகார் வந்து முகாந்திரம் இல்லாத, தேர் இஸ் a prima facie எவிடன்ஸ் இல்லாத யாரும் போய் கோர்ட்ல கொடுக்க மாட்டாங்க. அந்த இதுக்கு வந்து இவங்க ஏன் இது இப்ப முழுக்க வெளிப்படைத்தன்மையோட தான் நியமனங்கள் நடைபெறுகிறது, எந்த முறைகேடு இல்லைங்கிறத அமைச்சர் விளக்கம் கொடுத்துட்டாரு. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு, அது அடுத்ததுக்கு வந்துருங்க.
நிறைய கருத்தும் சேர்த்து. அடுத்ததுக்கு இப்ப இவர் சொன்னாரு இந்த போஸ்டிங் போடுறத பத்தி சார் சிவசுப்ரமணியம் சார் சொன்னார். இந்த முக்கியமா ஒரு போஸ்டிங் இந்த புளியக்கரை செக் போஸ்ட் இந்த ஆர்டிஓக்கெல்லாம் அது இன்னும் பயங்கரமா போட்டி போட்டு நடந்துட்டு இருக்குது. அந்த இதுல வந்து முதல்வர் கவனத்துக்கு அதை ஈட்டுன்னு வந்து என்ன பண்ண போறான்னு தெரியல. முக்கியமாக முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அங்க பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுகின்றது. நியமனங்களுக்கான ஏலம் நிறுத்தப்படும். அப்படி சில இடங்கள்ல மறைமுக ஏலமே இருக்கு அப்படிங்கிறாங்க. இறுதி கருத்து என்னுடைய இது எப்படி பாக்குறேன்னாக்க ஊழல் ஒழிப்பதற்கு அதை வந்து அவங்க கட்சிக்காரங்களே முதல்வர் அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் சொல்லி இது பண்ணியிருக்காரு. இன்றைக்கு அவங்க கட்சிக்காரர் நடவடிக்கை எடுத்திருக்கார். ஆனா இன்னும் அதாவது இப்ப குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இந்த அதிமுகவிலிருந்து போகக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான இவங்க பல்வேறு அமைச்சர்களை அதுதான் மெயினா அதற்கு சரியான நடவடிக்கை எடுத்தாலே போதும். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.